ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். எத்தனையோ பக்தர்களுக்கு அடைக்கலமாக இருந்திருக்காரு நம்மளோட சாயி. நம்மளில் பல பேரோட வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, கூட இருக்கிறவங்களாலேயே பாதிக்கப்பட்டு போட்டி பொறாமையினாலேயும் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுகிறவங்க அது கூட பரவாயில்ல. ஆனால் நம்மளை பார்த்து பரிதாபப்படுறோங்கிற பேரில் நம்ம கீழேயே தான் இருக்கணும், நம்ம வளர்ந்து வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம கூட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மொத்தம் 2 பேர் தான். ஒன்று, நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இன்னொருத்தங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி அவங்க நல்லவங்களாக காமிச்சிக்கிறவங்க. அதாவது நம்மளை பார்த்து இறக்கப்படுற மாதிரி நடந்துக்கிறதுனால அவங்க நல்லவங்களாக இந்த உலகத்துக்கு காமிச்சிக்குவாங்க. அதற்காக நம்ம எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க இறக்கப்படுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி நினைக்கிறவங்களும் நம்மளை பார்த்து இலக்காரமாக பேசணும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்க இன்னொரு பக்கத்து இருக்காங்க. இப்படி 2 வகையான மக்களுக்கு நடுவில் தான் நம்மளோட வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம போராடி ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா புதிதாக இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். போராடி ஒரு விஷயத்தை அடைவோம். அந்த வெற்றியை அனுபவித்து, அதாவது நம்ம எதுக்காகலாம் கஷ்டப்பட்டோமோ அது எல்லாம் கைகூடி வர நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதிதாக இன்னொரு பிரச்சனை. இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. அதாவது எதையும் நம்ம முழுவதுமாக அனுபவிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் நிம்மதியாக ஒரு நாள் தூங்கவும் முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்காக நம்மளோட பாபா நம்ம கூட இருக்கார். அவரோட கதவு நமக்காக எப்பொழுதும் திறந்தே தான் இருக்குது. பல நேரங்களில் நம்ம ஏதேதோ கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாபா திறந்து வச்சுருக்கிற கதவை நம்ம மறந்து போயிடுறோம். அவர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்க போகிறாரு. நம்பிக்கையோடு உள்ளே போவோம், அவர் பார்த்துக்குவார். நம்பிக்கையோடு உள்ளே போயிட்டு அவரோட பாதத்தில் போயிட்டு சரணடைவோம். நமக்கு என்ன வேணுமோ உரிமையோடு கேட்போம். நம்மளோட சாய்கிட்ட, நம்மளோட கடவுள்கிட்ட, நம்மளோட அப்பா கிட்ட உரிமையோடு கேட்போம். அவரும் தன்னோட குழந்தைக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு. நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட பாபா எப்படிப்பட்டவருங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் தேவையில்லாமல் வேறு இடத்துலலாம் போய் நின்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்போம். இன்றைக்கி கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. பாபா நம்பி போய் கேளுங்க, ஆத்மார்த்தமாக கேளுங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்குறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு கேளுங்க. இந்த பதிவு முடிஞ்சவொடனே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கூடிய சீக்கிரமே பாருங்கள், நீங்கள் கேட்டது கிடச்சிருச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை தேடி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க. நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு போய் கேளுங்க, பாபா கிட்ட ஆத்மார்த்தமாக போய் கேளுங்க. அவர் தருவார், உங்களுக்காக தருவார். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க. எத்தனை கதவுகள் மூடினாலும் பாபாவோட கதவு, சாயோட கதவு உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்திருக்கு. நம்பிக்கையோடு உள்ளே போங்க, அன்போடு கேளுங்க. அவர் உங்களை ஏற்றுக்குவார், உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். உங்களோட நிலைமை இன்றைக்கி வேணால் இப்படி இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரமே மாறும். உங்களை உயர்ந்த நிலைக்கு பாபா நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார். அமைதியான வாழ்க்கையை கொடுப்பாரு. இழந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பாரு. உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை நிலை கொண்டுட்டு வருவார். உங்களோட குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நிறைய நண்பர்கள், நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் சொந்த வீடு 2025 கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். தகுந்த நேரம் வரணும். அதற்கான நேரத்தை பாபா உருவாக்கி கொடுப்பாரு. நம்ம நிறைய நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹவுசிங் லோன் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில நேரத்துலலாம் நமக்கு லோன் கிடைக்காம தள்ளி போகும். அதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும். நம்ம தேவையில்லாத கடன் பிரச்சனை இல்லை, இந்த டைமில் இந்த கடன் உனக்கு வேணாம் அப்படின்னு பாபா நினைக்கிறதாலேயே என்னமோ ஒரு சில நேரத்தில் நமக்கு அந்த கடன் கிடைக்காம போகும். நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அந்த கடன் அமௌண்ட்டு தொகை கிடைக்காம போகும். ஆனால் நல்லதுக்கு நினச்சிக்கணும். கொஞ்சம் தள்ளி போனாலும் பாபா அந்த கடன் வாங்குகிற தொகையை கம்மி பண்ணி கொடுப்பாரு. வட்டியை சரி செய்து கொடுப்பாரு. வட்டி மேலே வட்டி கட்டி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி வீணாக போயிருக்கு.
இந்த நேரத்தில் இவ்வளோ வட்டி கட்ட முடியாதுடா அவனால், இவ்வளோ பணம் கட்ட முடியாது, இவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியாது அப்படிங்கிற காரணத்திற்காக கூட நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை பாபா வந்து காப்பாற்றி கொடுப்பாரு. என் வாழ்க்கையில் நான் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. கடன் வாங்க போய் நின்று அந்த கடன் கிடைக்காம பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் தப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கடன் வாங்க வேண்டிய தேவையே இல்லாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் வீடும் சரி, நமக்கு எப்போ சொந்த வீடு பிராப்தம் இருக்கோ அந்த டைமில் வந்து அமையும். முயற்சி பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் 2025 சொந்தமாக வீடு கட்டணும்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயம் பாபா வந்து உதவி செய்வார். உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்கள் குழந்தைகளோட முன்னேற்றம், படிப்பு எதாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க. உங்கள் குடும்பத்தில் அமைதியை கொண்டுட்டு வந்து கொடுப்பாரு. வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற மக்கள் எத்தனையோ பேர் நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் சுமந்துக்கிட்டு குடும்பத்துக்காக பல பிரச்சனைகளை தாங்கிட்டு உடல்நிலை வேறு சரியில்லாமல் எத்தனையோ பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. தகுந்த மருத்துவமும் இல்லாமல், சொந்த ஊரும் இல்லாமல், ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ வாழ்ந்தாகணுமேனு ஒரு வாழ்க்கை, அதில் போராடிக்கிட்டு இருக்க அந்த நோயிலிருந்து வேற போராட்டம், இப்படி பல பிரச்சனைகளை தாங்கிட்டு வெளியூரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். பாபா இருக்கார். நீங்கள் 7 கடல் தாண்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவர் உங்கள் கூட இருக்கார். நீங்கள் இருக்கிற இடம் தான் ஷீரடி. அவரோட நாமத்தை நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த இடம் தான் ஷீரடி. நம்பிக்கையோடு இருங்க. பாபா உங்கள் கூட தான் இருக்கார். அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி. ஷீரடிக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. பாபாவோட கதவு ஆத்மார்த்தமாக உங்களுக்காக திறந்துருக்கு. ஆத்மார்த்தமாக உள்ளுக்குள்ளே போங்க. ஷீரடிக்கு போனால் தான் அப்படின்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமாக உள்ளே போங்க. நீங்கள் பாபாவோட கதவு உங்களுக்காக திறந்துருக்கு. கண்ணை மூடி திறந்து பாருங்கள். உங்களோட ஞானத்தால் பாருங்கள். பாபா உங்களுக்காக கதவை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்பிக்கையோடு உள்ளே போங்க. வேண்டியதை எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருக்காரு. நீங்கள் கேட்டது எல்லாம் இருக்குது. நம்பிக்கையோடு உள்ளுக்கு போயிட்டு பாபா கிட்ட சரணடைந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில். எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க. நிம்மதி இழக்காதீங்க. முக்கியமாக சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக உங்களோட நிம்மதியை வந்து கெடுத்துக்காதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க அது பண்ணிட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் யாரையாவது நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காதீங்க. நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். உங்களை நம்புங்க. அதிகபட்சம் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்கள நம்புங்க போதும். அதை தாண்டி வேறு யாரையும் எதுக்காகவும் நம்பாதீங்க. யாரும் உங்களுக்கு வந்து நல்லது செய்ய மாட்டாங்க. நீங்கள் தான் நல்லா இருக்கணும். நீங்கள் தான் யோசித்து முடிவு எடுக்கணும். உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் தான் வந்து பாதுகாத்துக்கணும். வெளியே இருந்து யாரும் வரமாட்டாங்க. உதவி செய்வதற்கு உங்களோட சாய் மட்டும்தான் இருக்கார். உங்களோட கடவுள் தான் இருக்கார். உங்களோட குரு தான் இருக்கார். உங்களோட குருவை நம்புங்க. சரியான பாதைக்கு, ஆன்மீக பாதையில் கொண்டுட்டு போகிற இறைவனோட அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேறு எதுவும் வேணாம். நல்லதை மட்டும் சிந்திங்க. யாருக்கும் எதற்காகவும் சாபமும் கொடுக்க வேணாம். அவங்க அது பண்ணிட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, என் கூட இருந்து ஏமாற்றிட்டாங்க, பணம் காசு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற போதே நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதும் நம்ம மேலே வந்து இருக்குது. அப்போ அதற்கு நம்மளும் தான் ஒரு காரணம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு யாரையும் எதுக்காகவும் நம்பாமல் பாபாவை மட்டும் நம்புங்க. உங்களை நம்புங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள நம்புங்க. அது போதும். அதிகபட்சம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள நம்புங்க. வேறு யாரையும் எதுக்காகவும் நம்பாதீங்க. உங்களோட பாபா உங்களுக்காக கதவை எப்பொழுதும் திறந்து வைத்திருக்காரு. அவங்க உதவி பண்ணல, இவங்க உதவி பண்ணல, அங்கே போனேன் இங்கே போனேன், எந்த உதவியுமே கிடைக்கல அப்படின்னு எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருப்பீங்க. கடைசியாக கண்ணு மூடி ஆத்மார்த்தமாக திறந்து பாருங்கள். பாபா உங்களுக்காக கதவை திறந்து வைத்துட்டு பாசத்தோடு காத்துக்கிட்டு இருக்காரு. கை நீட்டி கூப்பிட்றாரு. போங்க, அவரோட பாதத்தில் சரணடைங்க. உரிமையோடு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. பாபா கண்டிப்பாக கொடுப்பாரு. நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாரு. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கூடிய சீக்கிரமே உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். நம்பிக்கையோடு இருங்க. இப்போ நிலவி வந்துட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.